ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த வருஷம் 2026 மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேதுவால் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. ராகு கேது உங்களுக்கு நல்லது செய்ய மட்டுமே காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ராகு கேது சிறப்பாக செஞ்சு கொடுக்கும். அதுவும் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஆரோக்கியத்தில் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ராகு கேதுவால் வரவே வராது. அதுவே ஒரு பெரிய ரிலீஃபை. ரெண்டாவது, திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, அதே போல் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, அந்த விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடியது ராகுவும் கேதுவும். இந்த வருடம் முழுக்கவே அவங்க வேறு நட்சத்திரங்களுக்கு பயிற்சியானால் கூட உங்களுக்கு இடைஞ்சலான எந்த இடத்துலையும், உங்களுக்கு பணவரவை தடுக்கக்கூடிய இடத்துலையும் ராகு கேதுக்கள் வரலை. ஆனால் குருவும் சனியும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குரு சனி ரெண்டுமே இந்த வருடம் 6வது மாதம் வரைக்கும், 5வது மாதம் சனி ரேவதிக்கு பயிற்சி ஆகிறார், குருவும் பூசத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் குரு வக்ரகதி அடைகிறார், அதிசாரம் அடைஞ்சு ஆயில்யத்துக்கு போகிறார். எல்லாமே குரு ஒரு ஊசலாட்டத்தோடையே இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு சனியும் குருவும் மிக நல்ல விஷயங்களை அவங்க செயல்படுத்தலை. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-50 தான் இருக்க போகுது. ஏன்னா 4 கிரகங்களில் சனியும் குருவும் உங்களுக்கு சரியா இல்லை. ராகுவும் கேதுவும் மிக சிறப்பான ஸ்தானங்களில் வரதுனால உங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதாவது நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சே தீரணும். அப்படின்னா உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு எதுலேயும் அவசரப்பட்டு பணத்தை போடுறதானாலும் சரி, உங்கள் நேரத்தை போடுறதுனாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே போல் குரு அப்படின்றவர் இந்த 6வது மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு 6வது மாதம் வரைக்கும் மிக சிறப்பாகவே இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளை யாரெல்லாம் மூல நட்சத்திரமாக இருக்காங்களோ அவங்களோட படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். 2026 மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதி சிறப்பாக இருக்கும், 2வது பாதி சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே 4 கிரகங்களுமே கொடுக்கல. சனி மட்டும் 5வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா சனி 8 அப்படின்றப்போ உங்களுக்கு திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுப்பார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி இன்னொருத்தங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுப்பார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எங்கேயாவது வண்டியெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு சாவி எடுக்க மறந்தெல்லாம் போயிடாதீங்க. நீங்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாம் வீடெல்லாம் நல்லா பூட்டிட்டோமா, வண்டி நிறுத்தி நல்லா லாக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பாருங்கள். ஏதாவது சின்ன நகைகள் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா பத்திரமா பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே போங்க. அப்படியே சரி வந்து பார்த்துக்கலான்னு அப்படி விட்டுட்டு போகாதீங்க. அதெல்லாம் எங்கேயாவது ஒரு சந்தில் எங்கேயாவது விழுந்துட்டு கூட நீங்கள் தேடும்போது கிடைக்காம போயிடும். ஒரு சின்ன சாவியாக இருந்தால் கூட நீங்கள் தேடும்போது கிடைக்காம போய்டும். அந்த மாதிரி கவனமாக 5வது மாதம் வரைக்கும் சனி உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஃபினான்ஷியலாகவும் சரி, ஆகம் சார்ந்த வகையிலும் சரி, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இந்த வருஷம் முழுக்க இருக்கலாம். 2026 பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவே வருது. கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? எந்த வித பொருட்களையும் தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பத்திரங்கள், படித்த சர்டிஃபிகேட்ஸு, அந்த மாதிரி படிப்பு சான்றிதழ்கள், பத்திரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். 5வது மாதம் வரைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்கல. நம்ம அடுத்த பதிவான மகரம் பதிவில் முழு உத்திராட நட்சத்திரத்துக்கும் சேர்த்தே
பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உத்திராட நட்சத்திரம் பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க எல்லாரும் நாளைக்கு வர்ற நீங்கள் மகர ராசி பதிவில் இருக்கும் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.